நீங்க சேர்ந்து விஆர்பி குரூப் என்று சொல்லக்கூடிய குரூப்பை சேர்ந்த நண்பர்கள் நாடக படிப்பு அத்தனையும் இழந்து பதிந்து மனதாக தெளிவாக கலந்து கொண்டிருக்கிறான் என்று அவன் பெருமையோடு அழைத்து ₹100 கொடுத்து அன்புக்காக கருதுகிறார்கள். அவருக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய முத்தமிழ் நாடகத்திற்கு சார்பாகவும் நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்து வருகிறேன்.
ஓடி வந்தான், மாமரத்தின் உச்சிக்கலையை பிடித்தான், பிடித்து காலை வச்சு மெரிச்சுக்கிறான். அம்மா அப்படி மெரிச்சுக்கிட்டு சர்க்குணகுமார் என்று சொல்லக்கூடிய அன்பையாவது இந்த துரியோதனை பாராட்டி இன்னொரு அன்புக்காரர்கள் இருக்கிறார். அவனுக்கு என்னுடைய சார்பாகவும் என்னுடைய பிள்ளை பேரை காட்டிக்கூடிய ஐயா ஊர்ல தான் துரியோதனன் பேரு, துரியோதனன் புள்ள பேரு சார் லக்னகுமார்னா. எனக்கு பெருமை தேர்ந்த ஊரு இந்த விஷயம் எப்படிங்க எந்த ஊர்ல அந்த பேர் என் பேரை யாருமே வச்சிருக்கீங்க பொறுப்பாளமே எல்லாம் முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் துரியோதனன் நல்லா தெரிஞ்சு. துரியோதனை மட்டும் இல்ல, அந்த துரியோதனை எப்படி இருப்பானோ அந்த கம்பீரமும் அந்த உயரமோ அந்த உடல் பொருத்தமோ அந்த துரியோதனை தான் இருக்குது. ஆமா அவரு வச்சிருந்தாரு அவங்க அப்பா. அப்படி இந்த துரியோதனை பாராட்டு அம்மாவை நன்றி தெரிவித்து வருகிறேன். மாமா மாமரச்சிக்கலை எப்படித்தான் காலில் வைத்து மெரித்துக் கொண்டார். மற்ற பிராணிகள் ஓடி வந்தார்கள். மேலே ஏதாவது தேவையான பழத்தை பறித்துக் கொண்டார்கள். கீழே வந்துட்டு தம்பிமார்கள் எத்தனை பேர் மேலே ஏறி படிச்சுட்டு இருக்கான், சாப்பிட்டு இருக்கான். இந்த கம்யூனிட்டி பையன் திருட்டு பையன் வீம்ப காலை எழுதி போறா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. திருட்டு தேவையான பையன் தம்பி பற்றி போன்னு சொல்லணும். அடிச்சு அச்சாங்க விசுறா எப்படி பறக்கணும் அப்படி போனோம். நாலு போட்டோம் நாலு போட்டோம் ஒரு வாரம் வெளியே தம்பி எங்க போய் முன்னாடி பையன் பார்த்து என்ன இப்படி வேலை இருக்கிறானே அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே மட்டும் அதோடு மட்டும் கிடையாது. மாமரத்தின் என்ன செய்கிறான், ஒரு பலாக்கடை கொண்டு வந்தான். பலாக்கடை கொண்டு ஒரு பலாக்கடையில எண்ணி வச்சு மாதிரியே சொல்ல இருக்கும். எப்படி வச்ச மாதிரி இருக்கும் 105 சொலை இருக்குது. எண்ணி வச்ச மாதிரி எப்படியா இருக்குமா? 105 சொலை மாமா. அப்படி நாங்க 100 அவங்க 5 கரெக்டா எண்ணி வச்ச மாதிரி. என்ன செய்யறார்கள், மாமரம் பிடிக்கும் என்பதற்காக அவங்க என்ன செய்யறாங்க, சரிபாதையாக பிடித்தார்கள். பார்த்தா யாரு ஓடி வந்து ஏன் சரிபாதையாக பிடிக்கிறார்? 105 பேர் இருக்கும். ஆளுக்கு ஒரு சொலா போட்டா இரவு தின்றால் இன்றைய காலை மலமாக போகக்கூடிய அந்த பொருளுக்காகவே இவன் இப்படி செய்து கொண்டிருக்கிறாரே, இவனை விடக்கூடாது, இவனை எப்படி கொண்டு விட வேண்டும் அப்படி என்று எண்ணம் கொண்டு மாமா அந்த இவனை அம்பிச மூர்த்தி கொள்ள பார்த்தேன். ஒரு தலையை சொத்து நான் அத்தனை நமக்கு வைத்து பார்த்தேன் மாமா. விஷமூட்டி கொல்ல பார்த்தேன். அடுத்த வாய்ப்பு செல்கிற பொழுது
உள்ளமாக சேர்ந்தது. குனிந்து செல்கின்றேன். அது பார்த்தா உயர்ந்த வாய்ப்பை பார்ப்போர் அனைவரும் சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன இது? அதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறேன். அப்படி சென்று கொண்டிருக்கிற நேரத்திலே ஜலம் இல்லாத இடம் போல் தெரிந்தது. காலை வச்சே தண்ணீர் கீழே கைத்தட்டி சிரிக்கிறார். ஆஹா, என்ன இது? இவன் அதாவது இந்த அப்பளத்திற்காக கூண்டிருக்கிறார், பிறவி கூண்டிருக்கிறார். இவனுக்கு மதிக்குண்டா? இப்படி விடுகிறானே கைத்தட்டி சிரித்து விட்டார். பார்த்தேன், என்னடா இது? ஒரு பெண் பிள்ளை என்ன கைத்தட்டினா இருக்கிறானே, இவனை விடக்கூடாது. இவனை எப்படியாவும் வஞ்சனையாக இவளை அவமானப்படுத்த வேண்டுமென்றாக நான் உன்னிடத்தில் கேட்டேன் மாமா. யோசனை கேட்கிற பொழுது நீ ஒரு பரவாயில்ல என்னுடைய மகன் இருக்கிறானே லட்ச ரூபாய்க்கு பூணு கல்யாணம் ஏற்பாடு செய்து அந்த பூணு கல்யாணத்திற்கு அனைவரும் வரவழைத்து இவளை எப்படியாவது நான் பழி வாங்கிட்டேன் என்று நினைத்து அப்படி வரவழைத்து சூடு படையாடி 4 நகரை இறக்க செய்து வருவது அத்தனை எழுதி வாங்கிக்கிட்டு அவளுடைய சேலையெல்லாம் உரிய செய்து அவளை கழகத்துக்கு ஓட்டினேன். அது யாரு? நான் அவங்களே அவங்க போன தேவை நமக்கு அப்படியே சாப்பிடுவாங்க, திரும்ப வரமாட்டாங்க. மூர்த்திகளை போட்டு நம்ம 3 பேர் தான் இருக்கோம். ஆமா, 3 பேர் நீங்களும் போறீங்க மாமா. சண்டைக்கு போய் வெற்றி வருவீங்க. நீ எழுதி பண்ணிருக்கீங்க. வெற்றி நான் மாமா. அதுக்கு மாமா. மாமா போ மாமா. அப்படியே போ. என்னமா கொடுக்கிட்ட பொழுது தவறு விடுகின்றாய். இது ஒன்றும் பயப்பட வேண்டாம் வருவானே. இப்படியா தற்றவங்க அத்தனை பேர் போனாலும் இருக்குறியா மாமா? வருவானே கீழே விழுந்து கவலைப்பட வேண்டாம். சரி மாமா, வெற்றி எனக்கு கேட்க அப்படியே மாமா. உங்க தம்பி இருக்கிறாரே சொல்லி அம்மா அது சிவபெருமானை நேரில் 3 முறை பார்த்தவன். அப்படிப்பட்டவரு இப்போ போருக்கு போயிருக்கார். எப்படியோ குருட்சேத்திர பூமியிலே ஜல்லிய மகாராஜன் தர்மராஜன் கைப்பற்றி மாண்டு மடிந்தோ. Go!